ஹே கைஸ், டுடே லஞ்சுக்கு பிளாக் சன்னா போட்டு புளிக்குழம்பு தான் பண்ணியிருந்தேன். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் மூடி தேங்காயில் அதுலேயே கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ அதை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் சமைப்பேன். பட் இருந்தாலும் ஒரு சில டைமில் மட்டும் குக்கிங் ஆயில் ஊற்றிப்பேன். இப்போ நல்லெண்ணெய் தான் இருந்துச்சுன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு இது நல்லா கொஞ்சம் இது ஃப்ரை ஆகும்போதே இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கணும், ப்ரௌனிஷாக வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். நான் கொஞ்சம் மார்னிங் டைமு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால என்ன பண்ணேன், கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணுன்றதுக்காக அது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சட்டுன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனியனும் ஆச்சு சரி, டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறமும் சரி, நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாத்தையுமே ஆட் பண்ணி சீக்கிரமாக கொதிக்க வச்சு கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நான் டொமேட்டோவும் ஆட் பண்ணி அதை நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா பிளாக் சன்னா நான் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து ஒரு 4 விசில் மட்டும் உப்பு போடாமல் வேக வச்சு இப்போ நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா தேங்காய், அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. நான் அந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. அதை வந்து நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் இறக்கும்போது தான் ஆட் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி பிளாக் சன்னா ஆட் பண்ணதுமே நம்ம வந்து புளி கரைசல் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்குற ஸ்டேஜில் தான் இந்த தேங்காவை ஆட் பண்ணியிருக்கணும். நான் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன், சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக அவசரத்தில். இப்போ இது நல்லா கொதித்ததும் நான் வந்து காரம் பத்தலை அப்படின்றதுக்காக இன்னும் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அது நல்லா கொதித்ததும் நான் வந்து லஞ்சுக்கு கப்பில் கிண்டி வச்சுட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து ஏதோ சீக்கிரமாக செய்யணுன்றதுனால இதையே நான் சீக்கிரமாக பண்ணேன். ஸோ அதனால் சைட் டிஷ் பண்ணுறதுலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்கு பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒரு எக்கு மட்டும் 2ஆக கட் பண்ணி கப்பில் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அது கூடவே பிளாக் காராமணி இருக்கு இல்லையா, சிகப்பு காராமணி இருக்கு இல்லையா, எப்பயும் போல் அதையும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். இது நான் ஏற்கனவே ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்றனால நான் திரும்பவும் அதே மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதையும் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் எப்பவுமே நான் இந்த மாதிரி புளிக்குழம்பு இந்த மாதிரி செய்கிற டைமில் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். மற்ற குழம்பு அந்த மாதிரி தான் அதெல்லாம் லேட் ஆகும். அதே மாதிரி குழம்புல எப்பவுமே எக்கு பாயில் பண்ணி போட்டு சாப்பிட்றது உங்களுக்கு யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரிலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.